கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் நீ எனக்கு உரியவன் உரியவள் என்று இந்த தியானத்திலே ஆண்டவர் எங்கள் மீது கொண்டுள்ள அன்பை, அவர் என்னை பார்த்து உங்களை பார்த்து இந்த வார்த்தை இன்றைய நாளில் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தைகள் இலகுவாக யாருமே சொல்லிவிட முடியாது. இந்த உலகம் எப்படின்னு கேட்டால், யார் எங்களுக்கு நல்லா உதவி செய்கின்றார்களோ அல்லது எங்களுக்கு கொடுக்கின்றார்களோ அவர்களோடு உறவு கொள்ளும் இல்லையா? கொடுப்பவர்களோடு உறவு கொள்ளும், கொடுக்காதவர்களை விலக்கி வைக்கும். இதுதான் இந்த உலகம். இப்படிப்பட்ட உலகத்திலே ஆண்டவர் எங்களை பார்த்து இவ்வாறான ஒரு வார்த்தையை சொல்கிறார். இது லேசுப்பட்ட வார்த்தை அல்ல. ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைய நாளில் இந்த வார்த்தையை சொல்கிறார். விசேஷ விதமாக எசாயா புத்தகத்திலே 43வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கின்றோம். எசாயா புத்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆண்டவர் இவ்வாறு சொல்கின்றார். யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலரே, உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகின்றார். அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உன் பெயரைச் சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன். பிரியமான சகோதரர்களே, சில நேரம் இந்த உலகத்தில் யார் நீங்கள் எனக்கு எங்கள் ஆள் அல்லது எனக்கு சேர்ந்தவங்க, எங்கள் ஜனத்தை சேர்ந்தவங்க, எங்கள் இனத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டால், யாரெல்லாம் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் சொல்வதை எல்லாம் செய்கின்றார்களோ அவர்களை பார்த்து தான் மக்கள் சொல்வாங்க இல்லையா? ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போனால் முதல்ல உடனே இவர் எங்கள் கம்பெனி சேர்ந்தவர்னு சொல்லிட மாட்டாங்க. நீங்கள் வேலை செய்கிறத பார்ப்பாங்க, நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு பார்ப்பாங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் கடைசியாக எல்லாம் ஓகேயாக இருந்தால், அந்த கம்பெனிக்கு நீங்கள் ஏற்றவனாக இருந்தால் மாத்திரம்தான் இவங்க கம்பெனியை சேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் எல்லா உறவுகளும் இல்லையா? நாங்கள் நல்லது செய்தால் மாத்திரம் இவங்க எனக்கு நெருக்கமானவன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் நாங்கள் அவங்களுக்கு எதிராக இருந்தால் அல்லது அதை சரியான முறையில் செய்யாவிட்டால் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஒரு நாள் உங்களை பார்த்து எனக்கு உரியவன் சொன்னால் அவர் எப்பொழுதும் அதிலிருந்து மாறாதவர். ஏனென்றால் ஆண்டவர் பொய் சொல்கின்ற ஆண்டவர் அல்ல இல்லையா? எண்ணிக்கையாகமம் புத்தகத்தில் 23வது அதிகாரம் 9வது வசனம் எங்களுக்கு இவ்வாறு சொல்கிறது. பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்ல, மனதை மாற்றிக்கொள்ள அவர் மனித பிறவியும் அல்ல. அவர் சொல்லியதை செய்யாதிருப்பாரோ அல்லது உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரோ? பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்ல. பிரியமான பிள்ளைகளே, இந்த நாள் முழுக்க இந்த நாட்களில் எல்லாம் ஆண்டவர் சொன்னது என்ன? உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு தேவையானதை நான் செய்வேன், நான் உன்னுடைய ஆண்டவர், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார்னா, ஆண்டவர் நிச்சயமாக அவர் ஒரு பொய் சொல்ல மாட்டார். அவர் சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்னத்தை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குறுதியாய் கொடுத்தாரோ அந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் ஆண்டவர் செய்து முடிக்கின்றவராய் இருக்கிறார். இதுதான் நானும் நீங்களும் நேசிக்கிற ஆண்டவர் இல்லையா? சில நேரம் எங்களுடைய உறவுகளாக இருக்கட்டும் அல்லது நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகத்தில் எங்கள் முகத்தை பார்த்து தான் இல்லையா, பணக்காரவங்கனால பழகுவாங்க, அழகாக இருக்கிறோமா, அழகாக இருக்கிறனால பழகுவாங்க இல்லையா? இவன்கிட்ட செல்வம் இருக்குது, வாகனம் இருக்குது, அழகாக இருக்கிறான், இப்படிப்பட்டதை பார்த்து தான் உலகம் பழகும். ஆனால் ஆண்டவர் எங்களுடைய முகத்தை பார்க்கின்றவர் அல்ல, எங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறவர் இல்லையா? உங்கள் உள்ளத்தை பார்க்கிறவர் எங்களுடைய ஆண்டவர். ஆண்டவரே சொல்கிறார் பாருங்க, நான் முகத்தை பார்க்கின்றவன் அல்ல, நான் உள்ளத்தை பார்க்கின்றவன் என்று சொல்லி 1 சாமுவேல் புத்தகத்தில் 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் இவ்வாறு சொல்றார் பாருங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே,
ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதன் பார்ப்பது போல் நான் பார்க்க மாட்டேன். மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார். ஆண்டவரோ உள்ளத்தை பார்க்கிறார். சரியா? அப்ப ஆண்டவர் இன்றைய நாளில் நீ எனக்கு உரியவள் என்று சொல்கிறார். விவிலியத்திலிருந்து யாரை பார்த்து ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னார்? அந்த வார்த்தையை சொல்ல அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? இதை தான் இன்றைய நாளில் நாங்கள் தியானிக்க போகிறோம். பிரியமான பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து முதல் அரசனை அவர்களுக்கு கொடுத்தார். என்ன நடக்கிறதுன்னு கேட்டா, அந்த அரசன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததனால ஆண்டவர் அந்த அரசன் வேண்டாம் என்று சொல்லிவிடுகின்றார். இப்ப அவர்களை ஆட்சி செய்ய இரண்டாவது அரசனை நியமிக்க வேண்டும். ஆண்டவர் சாமுவேல் ஊடாக என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஒரு இடத்துக்கு அனுப்புறார். ஈசாய்ங்கிற ஒரு குடும்பத்துக்கு அனுப்புறார். அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. சரியா? அவங்கள ஒருத்தனை தான் அரசனா நியமிக்கணும்னு சொல்லி ஈசாய் வீட்டுக்கு இந்த சாமுவேல்ங்கிற இறைவாக்கினர் போறாரு. போய், தம்பி, உங்க குடும்பத்திலிருந்து ஒருத்தனை அரசனா நியமிக்க போறேன், எல்லாத்தையும் வர சொல்லு அப்படிங்கிறாரு. இவங்களும் எல்லாரும் மூத்தவன் நிற்கிறான். மூத்தவன் நின்றோன்னு தான் இந்த வார்த்தையை சொல்றார் ஆண்டவர். அவனுடைய உயரத்தையும் தோற்றத்தையும் பாராது அவனை புறக்கணித்து விட்டேன். நான் மனுஷன் பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டேன், அவன் வேணான்னு சொல்லி இந்த ஈசாய்ங்கிற அப்பன் ரெண்டாவது மகனையும் அனுப்பி வைப்பாரு. ரெண்டாவது மகனை ஆண்டவர் சொல்லுவார், இவன் வேணாம், இவன் இல்லைன்னு சொல்லி. மூணாவதையும் அனுப்பி வைப்பாரு, மூணாவதும் இல்லைன்னு சொல்லுவார். நாலாவது, இப்படி எல்லாரும் போனோன்னு இவருக்கு ஒரு குழப்பம். ஆண்டவர் சொன்னார் தானே இந்த குடும்பத்திலிருந்து தானே ஒரு அரசன் வரணும்னு சொல்லி. அப்பாவை கூப்பிட்டு கேட்பாரு, ஏன்பா உங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் அனுப்பி வச்சிட்டியா, வேற பிள்ளைங்க இல்லையா அப்படின்னு. இந்த அப்பா என்ன சொல்லுவான்னு கேட்டா, ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஒண்ணுக்கு உதவாதவன், அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். எப்படி? ஒண்ணுக்கு உதவாதவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். இந்த இறைவாக்கினர் சொல்லுவாரு, சாமுவேல் இறைவாக்கினர் சொல்லுவாரு, உடனே அவனை கூப்பிட்டு வா, உடனே அவனை கூப்பிட்டு வான்னு சொன்னோன்னே, பிரியமான பிள்ளைகளே, அவன் நின்றோன்னு ஆண்டவர் என்ன சொல்லுவார்னு கேட்டா, இவன் தான் நான் தேர்ந்து கொண்டவன், இவனை அபிஷேகம் செய், இவன் தான் நான் தேர்ந்து கொண்டவன், இவனை அரசனாக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப எங்களுடைய கேள்வி எல்லாம், இப்படி ஆண்டவருக்கு பிரியமாய் இவன் எனக்கு உரியவன் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்வதற்கு தாவீது என்ன செய்தான்? தாவீதுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? அவன் செய்ததை நாங்களும் செய்யும் பொழுது, பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லக்கூடும், நீ எனக்கு உரியவள், நீ எனக்கு உரியவன் சொல்லி. அப்படி இந்த தாவீது என்ன செய்தான் ஆண்டவருக்கு உகந்தவனாக மாற? ஆண்டவன் அவனை பார்த்து சொல்கிறார், எனக்கு உரியவன் சொல்லி. இங்க பாருங்க, ஜேசுவை பார்த்து நாங்க என்ன சொல்லுவோம்? தாவீதின் குமாரனே என்று சொல்லுவோம் இல்லையா? ஜேசுவை பார்த்து ஏன் ஆபிரகாமின் குமாரன் சொல்லலாம் இல்லையா? சொல்லலாமா இல்லையா? இல்லாட்டி பழைய ஏற்பாட்டில் இருந்த மோசையின் குமாரன் சொல்லியிருக்கலாம். இப்படி நிறைய பழைய ஏற்பாட்டில் இருந்தாங்க. ஆனால் தாவீதின் குமாரன் தான் சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தாவீது தன் வாழ்க்கையில் செய்தார். அப்படி என்ன செய்தார்? அதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு உரியவன், நீ என்னுடையவன் சொல்லி தாவீதை பார்த்து சொல்வதற்கு தாவீது தன் வாழ்க்கையில் என்ன செய்தான், அதையும் நாங்கள் எப்படி கடைபிடிக்கலாம் என்று சொல்லி இன்றைய நாளில் சிந்திப்போம். முதலாவது, தாவீது கிட்ட நிறைய குணங்கள் இருந்தது. பிரியமான பிள்ளைகளே, நிறைய குணநலங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 அம்சங்கள் அவங்கிட்ட இருந்தது. அதில் ஒரே ஒரு விஷயத்தை தான் இன்றைய நாளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், நாங்கள் 2 சாமுவேல் புத்தகத்தில் இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் புத்தகம் 2வது அதிகாரம் முதல் வசனம். 2 சாமுவேல் 2வது அதிகாரம் முதல் வசனம் வாசிப்போம். இதன் பின் தாவீது, நான் யூதேயாவின் நகர்களில் ஏதேனும் ஒன்றிற்கு செல்லட்டுமா என்று ஆண்டவரிடம் கேட்டார். ஆண்டவரிடத்துல தாவீது எதை செய்தாலும் விசாரித்து செய்தான், எதை செய்தாலும் கேட்டு செய்தான். அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நான் யூதாவின் நகரங்கள் ஏதாவது ஒன்றுக்கு செல்லட்டுமா? ஆண்டவரே, நான் வேற ஒரு நாட்டுக்கு போகட்டுமா? பிரியமான பிள்ளைகளை, எங்களில் எத்தனை பேர் ஆண்டவரிடத்திலே விசாரித்த ஒரு விஷயத்தை செய்கின்றோம்? என்ன காரியமாக இருந்தாலும், ஆண்டவரே, நான் வெளிநாட்டுக்கு போகட்டுமா? எத்தனை பேர் நாங்கள் கேட்கிறோம், ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை நான் செய்யட்டுமா? ஆண்டவரே, இந்த வீட்டை நான் கட்டட்டுமா? ஆண்டவரே, இந்த நிலத்தை நான் வாங்கட்டுமா? எத்தனை பேர் பிரியமான பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரிடத்தில் விசாரித்து செய்கின்றோம்?
இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க, உயர்தரம் படிக்கிறவங்க, A-level படிக்கிற பிள்ளைங்க நிறைய இருக்குங்கள்ல, எல்லாரும் இருப்பீங்கல்ல, நிறைய பேர் இருப்பீங்க. சும்மா கை வச்சுங்க. A-level படிக்கிற பிள்ளைங்க பயப்படாதீங்க, நான் ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டேன். சும்மா A-level படிக்கிறவங்க, உயர்தரம் படிக்கிறவங்க கை வச்சுங்க, பயப்படாதீங்க. சரி, உங்களில் எத்தனை பேர் O-level பாஸ் பண்ண பிற்பாடு, சாதாரண தரம் பாஸ் பண்ண பிற்பாடு ஒரு நாள் முழுக்க உபவாசம் இருந்து ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் உயர்தரத்தில் என்ன படிக்க வேண்டும் எனக்கு சொல்லித்தாருன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டீங்க? இல்லையா? நாங்க கேட்க மாட்டோம், ஆண்டவர்கிட்ட விசாரிக்க மாட்டோம் பிரியமான பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்னவென்றால் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறது. என்ன காரியம் இருந்தாலும் இல்லையா, உங்களுக்கு உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்து வைக்க நீங்க முற்படுகின்ற பொழுது எத்தனை பேர் உங்களுடைய மகனுக்கு அல்லது மகளுக்கு திருமணம் செய்து வைக்கிற அந்த நபரை குறித்து ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே என் மகளுக்கு இவனை வரன் பார்த்திருக்கிறேன், என் மகளுக்கு இவனை வரன் பார்த்திருக்கிறேன், இவன் தான் ஏற்ற துணையா, நீர் எங்களுக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரேன்னு எத்தனை பெற்றோர்கள் உபவாசம் இருந்து நீங்கள் ஜெபித்தவர்களாக இருக்கிறீர்கள்? இல்லையா? நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி. இவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் வேறு நாட்டுக்கு போகட்டுமான்னு சொல்லி. ஆண்டவர் என்ன பதில் சொல்வார்? பதிலை வாசிங்க. அதற்கு ஆண்டவர் செல் என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் வேறு நாட்டுக்கு போகட்டுமா, போன்னு சொல்றாரு. இப்ப தப்பி தவறி நீங்க கேட்குறீங்க, ஆண்டவரே நான் வேற ஒரு நாட்டுக்கு போகட்டுமான்னு சொல்லி. ஆண்டவரும் உங்களுக்கு பதில் சொல்றாரு போன்னு சொல்லி. நீங்கள்லாம், நீங்க மட்டும் இல்லை நானும் தான், எங்க போய் இருப்போம் தெரியுமா? UK எம்பசி முன்னுக்கு, அல்லது USA எம்பசி முன்னுக்கு, பிரான்ஸ் எம்பசி முன்னுக்கு, அங்கே தான் போய் இருப்போம்ல. ஆனால் தாவீது அடுத்த வார்த்தையில் அடுத்த கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். கேளுங்க, என்ன வாசிங்க. எங்கு செல்லலாம் என்று ஆண்டவரிடத்தில் அவன் விசாரித்தான். அதற்கு ஆண்டவர் எப்ரோன் என்று பதிலளித்தார். புரியுதா? ஆண்டவர்கிட்ட திரும்பவும் கேட்கிறான், ஆண்டவரே போன்னு சொல்றீங்க, இப்ப நீங்களே சொல்லுங்க ஆண்டவரே நான் எந்த நாட்டுக்கு போக வேண்டும்? பிரியமான பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரிடத்தில் நாங்கள் விசாரித்து செய்கின்ற பொழுது அந்த காரியத்திலே ஆண்டவர் எங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு செய்ய வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செய்ய வேண்டும். ஒப்பு கொடுத்து உபவாசம் இருந்து கேட்டு செல்கின்ற பொழுது பிரியமான பிள்ளைகளை எங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் மாத்திரமல்ல, நிம்மதியோடு சேர்த்து மகிழ்ச்சியும் ஆண்டவருடைய அருளும் எங்களுக்கு நிறைவாய் கிடைக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் நாங்கள் ஆண்டவரிடத்தில் விசாரிக்க வேண்டும். அது நீங்கள் நிலம் வாங்குறதா இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைக்கு ஒரு மணமகன் தேடுறதா இருந்தாலும் சரி, மணமகள் தேடுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, எந்த காரியத்தையும் ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் விசாரித்து செய்கின்ற பொழுது ஆண்டவரும் சேர்ந்து உங்களோடு இருந்து செயல்படுவார். பிரியமான பிள்ளைகளை, நாங்கள் நிறைய நேரங்களிலே விசாரிக்கிறதில்ல, ஆண்டவர்கிட்ட கேட்கறதில்ல. தாவீது விசாரித்தான், அதனால தான் ஆண்டவர் சொல்றார் இவன் எனக்கு உரியவன் என்று சொல்லி, இவன் எனக்கு உரியவன் என்று சொல்லி. நீங்களும் ஆண்டவரிடத்தில் கேட்டு செய்கின்ற பொழுது, விசாரித்து செய்கின்ற பொழுது உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்லலாம், இவள் உண்மையாக எனக்கு உரியவள், இவன் உண்மையாக எனக்கு உரியவன் சொல்லி ஆண்டவர் சொல்லலாம். பிரியமான பிள்ளைகளே, ஆகவே நாங்கள் ஆண்டவரிடத்தில் விசாரித்து செய்ய வேண்டும். இங்க பாருங்க, இன்னொரு காரியம், 2 சாமுவேல் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் இன்னொரு சம்பவத்தை வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 19வது வசனம். பெலிஸ்தியருக்கு எதிராக நான் செல்லட்டுமா? பெலிஸ்தியருக்கு எதிராக நான் செல்லட்டுமா? நீர் அவர்களை ஏன் கையில் ஒப்புவிப்பீரா? நீர் அவர்களை ஏன் கையில் இல்ல என் கையில் ஒப்புவிப்பீரா என்று தாவீது ஆண்டவரிடம் கேட்டார். உறுதியாக நான் பெலிஸ்தியரை, பதில் சொல்கிறார் ஆண்டவர், செல், உறுதியாக பெலிஸ்தியரை நான் உன் கையில் ஒப்புவிப்பேன் என்கிறார் ஆண்டவர். பிரியமான பிள்ளைகளே, ஒரு பிரச்சனை தாவீதுடைய வாழ்க்கையில். என்ன பிரச்சனை கேட்டா, இவங்க எல்லாமே எதிரா இருக்கிறாங்க, இந்த பெலிஸ்தியரெல்லாம் எதிரா இருக்கிறாங்க. இப்ப இவன் ஒரு அரசன், இவனுக்கு கீழே நிறைய படைகள் இருக்குது. இவன் ஒரு கமெண்ட் பண்ணா, ஒரு வார்த்தை சொன்னா இவங்க போய் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துருவாங்க இல்லையா? இவங்கிட்ட எல்லா சக்தியும் இருக்குது, சக்தி இல்லாம இல்லை. ஆனாலும் எல்லாம் இருந்தும் கூட ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் செல்லட்டுமா, நான் செல்லட்டுமா?
பெலிஸ்தியருக்கு எதிராக நான் போகட்டுமா? இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, இவங்க எனக்கு எதிராக வராங்க, என் மக்களுக்கு எதிராக வராங்க, நான் இப்ப என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லித்தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறான். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, நிச்சயமாக நான் அவர்களுக்கு எதிராக உன் போரிடுவதற்கு உனக்கு சக்தியை தருவேன். ஆண்டவரிடம் சொல்லும் பொழுது அவர் சொல்றார், போங்க, நான் ஒப்புவிப்பேன், நான் அவர்களை வெற்றி கொள்ள செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எங்க வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வர நேரங்களில் எல்லாம் நாங்கள் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கணும். பிரியமான பிள்ளைகளே, நான் அன்றைக்கு குடும்ப திருப்பலி அன்று நான் சொன்னேன், உங்களுக்கு கொடுத்த கணவன், உங்களுக்கு கொடுத்த மனைவி உலகம் தோன்றும் முன்பே என்னால் தீர்மானிக்கப்பட்டவர் என்று தோபித்து நூல் 6வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிச்சோம்ல இல்லையா? அப்ப உங்க குடும்பத்தில் பிரச்சனை நடக்கும் பொழுது நீங்க தயவு செய்து முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு ஆண்டவரிடத்தில் விசாரிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? என் கணவர் சில நேரம் மனித பலவீனத்தினால இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாரும். என் மனைவியை குறித்து ஆண்டவரே நீ எனக்கு சொல்லித்தாரும். எனக்கு நீ மகனை கொடுத்து நான் நன்றாகத்தான் வளர்த்தேன், ஆனால் அந்த மகளோ அந்த மகனோ இப்பொழுது ஆண்டவருக்குள்ளாக இல்லை, அவர் என்னுடைய சொல்படி கேட்பதில்லை, அவர் இப்படி இருக்கிறார், நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்ன சொன்னாரு? உனக்கு கொடுத்த மகனோ உனக்கு கொடுத்த மகளோ உன்னுடையதல்ல என்னுடையதுன்னு சொன்னார் இல்லையா? திருப்பாடல் புத்தகத்திலே நாங்கள் அன்றைக்கு வாசித்தோம் இல்ல? அவர் சொன்னார், நீ என்னுடையதுன்னு சொல்லி. அப்ப நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதற்கான பதிலை கொடுப்பார். நாங்களாம் என்ன தெரியுமா, நாங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நாங்களாம் என்னை விட ஆள் இல்லை, சரியா, நான் தான் அல்டிமேட் இல்லையா? நான் என்ன யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்கிற மாதிரி யோசிக்க முடியுமா? நான் திட்டம் போடுற மாதிரி யாரும் திட்டம் போடுவாங்களா? இல்லை. நாங்கள் நினைக்கிறோம் அப்படி இல்லையா? சில நேரம் நாங்கள் எங்கள் பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என்று தான் முதலிலே நாங்கள் திட்டம் போடுகின்றோம். பிரியமான பிள்ளைகளே, பிரச்சனை வரும் பொழுது அதை எப்படி தீர்க்கலாம் என்று நீங்கள் திட்டம் போடாதீங்க. அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லவரிடத்திலே முழந்தால் படியிட நீங்கள் முதலிலே உங்களை அர்ப்பணம் செய்யும் பொழுது, பிரியமான பிள்ளைகளே, அந்த பிரச்சனை கூட பனி போல மறைய செய்யக்கூடிய வல்லவராய் இருக்கிறார் நம் ஆண்டவர். ஆகவே ஆண்டவர் என்னை பார்த்து சொல்ல வேண்டும், எனக்கு உரியவன் சொல்ல. அதற்கு முதலாக ஆண்டவரிடத்தில் நான் கேட்க வேண்டும், அது என்னவாக இருந்தாலும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், ஆண்டவரே, என் கணவன் எனக்கு இந்த பிரச்சனை, என் மனைவி மூலமாக இந்த பிரச்சனை, என் உறவு மூலமாக இந்த பிரச்சனை, நான் இப்படிப்பட்ட தீர்வுகளை நான் நினைச்சிருக்கேன், அதெல்லாம் இல்லை. ஆண்டவரே, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, நான் என்ன செய்ய வேண்டும் நீங்களே சொல்லுங்க. என் மாமி இப்படி பண்றாங்க, என் மாமா இப்படி பண்றாங்க, என் சகோதரர்கள் இப்படி பண்றாங்க, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல இல்லையா? பல நேரங்களில் நாங்கள் திட்டம் தீட்டுகின்றோம். என் மகளை எப்படி திருமணம் செய்து கொடுக்கிறது, மகனை எப்படி திருமணம் செய்து கொடுக்கிறது, நான் எப்படி இதை பண்றது? இல்லை பிரியமான பிள்ளைகளே, ஏனென்றால் இது ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை, அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஏன் எங்களை குறித்தான திட்டம் யாருக்கிட்ட இருக்குது? யாருக்கிட்ட இருக்குது? எரேமியா புத்தகம் 29வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 29:10. உனக்காக ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், பாபிலோனில் 70 ஆண்டுகள் முடித்த இல்ல அது இல்லம்மா, சரி. எரேமியா புத்தகத்தில் 29:10 ஆண்டவர் சொல்கிறார், இங்க பாருங்க, உனக்காக நான் வைத்திருக்கும் திட்டம் எனக்கு தெரியும் என்றோ, அது வளமான எதிர்காலத்தின் நல்வாழ்வையும் அளிக்கும் திட்டம் என்றே கேடு விளைவிக்கின்ற திட்டம் அல்ல. என்ன சொல்றாரு? ஆண்டவர்கிட்ட தான் திட்டம் இருக்குது பிரியமான பிள்ளைகளே. உங்களுடைய நண்பன்கிட்டையோ நண்பிக்கிட்டையோ உங்க உறவுகிட்டையோ அல்லது 4வது வீட்டை தாண்டி உள்ள லட்சுமி கிட்டையோ திட்டம் இல்லை. யார்கிட்ட இருக்குது? உங்கள் படைத்த உங்கள் ஆண்டவர்கிட்ட தான் திட்டம் இருக்குது. ஆகவே நாங்கள் ஆண்டவர்கிட்ட தான் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும், அவர் தான் பதில் சொல்லக்கூடியவராய் இருப்பார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் கேட்டு செய்ய வேண்டும். இன்னொரு காரியத்தை பாருங்க, தாவீது செஞ்ச இன்னொரு விஷயம். 1 சாமுவேல் புத்தகம் 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 1 சாமுவேல் 23:9 வாசிங்க. சவுல் தமக்கு தீங்கு செய்ய திட்டமிடுகின்றார் என்று தாவீது அறிந்து குரு அபியத்தாரிடம் ஏபோதை இங்கு கொண்டு வா என்றார். பிறகு தாவீது
இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, என் பொருட்டு சவுல் கெய்லாவுக்கு வந்து அந்நகரை அழிக்க திட்டமிட்டுள்ளதை அடியான் நான் பன்முறை கேள்விப்பட்டேன். கெய்லாவின் குடிமக்கள் என்னை அவரிடம் ஒப்புவிப்பார்களா? அடியான் கேள்விப்பட்டது போல் சவுல் வருவாரா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் அவன் வருவான் என்று பதிலளித்தான். மீண்டும் தாவீது கெய்லா மக்கள் என்னையும் என் வீரர்களையும் சவுலிடம் ஒப்படைப்பார்களா என்று கேட்டார். இங்க பாருங்க, என்ன பிரச்சனை கேட்டா, தாவீதுக்கு ஒரு பிரச்சனை. சரியா? இவன் கேட்குறான், ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம், எதிரிகள் எல்லாம் துரத்தி வராங்க, இப்போ இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து எங்களை காட்டி கொடுப்பாங்களா? எங்களுக்கு பிரச்சனை வருமா? என்னுடைய படைக்கு பிரச்சனை வருமானு ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆண்டவர் சொல்றாரு, என்ன பிரச்சனை வரும், பிரச்சனை வரும். பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவருடைய பதில் எப்பொழுதும் எங்களுக்கு சார்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரம் இப்போ என்ன கேட்டா, பிரச்சனை வருத்தானே ஆண்டவரே நீங்களே பார்த்துக்கொள்ளலாம்ல, அப்படியெல்லாம் பேசல. அவன் பிரச்சனை வரும், இந்த மக்களுக்கு ஒப்புவிப்பாங்க அப்படின்னா என்ன, இந்த இடத்துல இருந்து நீ விலகிப்போ. அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலும் பிரியமான பிள்ளைகளை, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் சில சிக்கல்களை சந்திக்கிற பொழுது, பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, நான் சொன்னல, நீங்க வெளிநாட்டு போறதுக்கு ரெடியாகி இருக்கிறீங்க, அது எந்த நாடாக இருக்கட்டும். சரியா? ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, ஆண்டவரே நான் அங்கே போறேன், சரி நான் அங்கே போனா எனக்கு ஏதாவது சிக்கல் வருமா? நான் என்னுடைய தொழிலை தொடங்க முடியுமா? அல்லது எனக்கு சிக்கல் வந்து நான் மீண்டும் வந்து விடுவேனா? எத்தனை பேர் நாங்கள் விசாரிக்கிறோம் பிரியமான பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில். ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார், நானும் நீங்களும் நேசிக்கிற ஆண்டவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல, பேசும் தெய்வம். நீங்க ஆண்டவரிடத்துல பேசணும். இவன் கேட்கிறான் பாருங்க, ஒரு கேள்வியை கேட்கிறான், ஆண்டவர் பதில் சொல்றாரு, திரும்பவும் இன்னொரு கேள்வியை கேட்கிறான், ஆண்டவர் பதில் சொல்றாரு. அப்ப நாங்க எத்தனை பேர் ஆண்டவருடைய பதிலை கேட்கிறோம்? நாங்க ஜெபிக்கிறோம், ஜெபிக்காம இல்லை, ஆனால் ஜெபித்து விட்டு ஆண்டவர் தருகிற பதிலை நாங்கள் காது கொடுத்து கேட்கிறோமா? இல்லையா? நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம்? ஃபோன் எடுத்து நாங்கள் கால் பண்ணி அடுத்த லைனில் இருக்கிறவரோட பேசுகிறோம். நாங்கள் பலன்னு பேசிட்டு ஃபோனை வச்சிடுறோம். அந்த மனுஷன் என்ன சொல்ல வந்தானே நான் கேட்கறது இல்லை. இதுதான் நடக்கிறது. ஆண்டவரிடத்துலையும் அப்படித்தான். நாங்கள் வாரோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் எங்களுடைய எல்லாத்தையும் கொட்டிட்டு நாங்கள் பாட்டில் எந்திரிச்சு போயிடுறோம். எத்தனை பேர் அமைதியாக ஆண்டவருடைய ஸ்தானத்தில் அமர்ந்து நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் நாங்கள் கேட்கிறோம் பிரியமான பிள்ளைகளை? ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் பேசியவர் அல்ல, கதைத்தவர் அல்ல, புதிய ஏற்பாட்டில் பேசியவர் அல்ல, இன்றும் பேசுகின்ற ஆண்டவர், எங்களோடு கதைக்கு ஆசையாக இருக்கிற ஆண்டவர். ஆனால் அந்த அவருடைய பேச்சை கேட்க நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கின்றோமா? நாங்கள் சிந்திக்கணும் பிரியமான பிள்ளைகளை. அப்படி கேட்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு உரியவன் என்று சொல்லி, எனக்கு உரியவள் என்று சொல்லி. ஆகவே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவருடைய அந்த சத்தத்துக்கு, ஆண்டவருடைய அந்த பேச்சுக்கு. ஏனென்றால் ஆண்டவர் மாறாதவர், எங்களோடு எப்பயும் கூட இருக்கிறவர், எங்களை எப்பொழுதும் காக்கக்கூடியவர் இருக்காரு. 1 சாமுவேல் புத்தகம் 30வது அதிகாரம் 8வது வசனத்துல இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லுவாரு, ஆண்டவர் கேட்பாரு, வாசிங்க. அப்பொழுது தாவீது, நான் கொள்ளை கூட்டத்தாரை பின்தொடரட்டுமா? நான் வெற்றி கொள்வேனா என்று ஆண்டவரிடம் வினவினார். அதற்கு அவர், பின்தொடர், நீர் வெற்றி அடைவது உறுதி. இங்க பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே இப்படி வந்து எங்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, நான் என்ன செய்யணும்? நான் பின்தொடரட்டுமா, நான் வெற்றி கொள்வேனா என்று ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். இதே ஒரு விஷயத்தை இன்னொரு இடத்துலையும் தாவீது கேட்பான். ஆண்டவர் சொல்லுவார், நீ வேணாம் போகாதன்னு சொல்லி. ஆனால் கூட இருந்தவங்க எல்லாம் தாவீதுக்கு காதில் ஓதுவாங்க, அவர் அப்படித்தான் சொல்லுவார், அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. ஆனால் தோற்று போய் வந்து நிற்பான் தாவீது. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் எதை சொல்கின்றார்களோ அதை நாங்கள் செய்கின்ற பொழுது என்ன நடக்கும்னு கேட்டா, எங்களுக்கு தைரியம் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையில் வெற்றி மாத்திரமல்ல. பாருங்க, விவிலியம் சொல்கிறது, அந்த எதிரி கூட அஞ்சுவான்னு சொல்லி. 1 சாமுவேல் புத்தகம் 18:12 தாவீதுக்கு எதிரி கூட அஞ்சினான். என்ன காரணம்னு கேட்டா, 1 சாமுவேல் 18:4 வாசிப்போம். 1 சாமுவேல் புத்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனம். ஜோனத்தான் தாமணி. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 4வது வசனம். 1 சாமுவேல்
சரி, அங்கே என்ன சொல்றேன்னு கேட்டா, ஆண்டவர் தாவீதோடு இருந்ததினாலே அவன் செய்த யாவற்றிலும் ஆண்டவர் அவனுக்கு வெற்றி கொடுத்தார். என்ன, இப்ப ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு 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 செய்யும் பொழுது பிரியமான பிள்ளைகளை என்ன நடக்குது? ஆண்டவர் தாவீதோடு கூட பயணம் செய்ய தொடங்கிட்டார், தாவீதோடு நடக்க தொடங்கிட்டார். தாவீது எல்லாம் எங்கெங்கெல்லாம் தாவீது இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்க தொடங்குகிறது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, உங்க குடும்பத்தோட ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கணும் பிரியமான பிள்ளைகளே. ஆண்டவர் உங்களோடு கூட நடக்க வேண்டும். நீங்கள் செய்கின்ற காரியங்களில் எல்லாம் அவருடைய கரம் இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்திலே ஆண்டவர் இருக்க வேண்டும். நீங்கள் போகின்ற வழிகளில் ஆண்டவர் இருக்க வேண்டும். நீங்கள் செய்கின்ற தொழில்துறைகளுக்கு போகும் பொழுது அங்கே ஆண்டவர் இருக்க வேண்டும். ஆண்டவர் இருக்கிற இடத்தில் தான் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். அதான் ஆண்டவர் சொல்றார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் கேட்பது எல்லாம் பெற்றுக்கொள்வீங்கன்னு ஆண்டவர் சொல்லுவாரு. அப்படி சொல்லுகின்ற ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ அப்படி செய்யும் பொழுதுதான் நீ எனக்கு உரியவள் என்று சொல்லி நான் பெருமை கொள்ள முடியும்னு சொல்லி. பிரியமான பிள்ளைகளே, என்னையும் உங்களையும் படைத்த ஆண்டவர் ஏதோ படைத்து விட்டோம், அவன் வாழ்கிறான் அவள் வாழ்கிறான் என்று சொல்லி எங்கோ இருக்கிற ஆண்டவர் அல்ல, எங்களோடு எப்பொழுதும் கூட இருக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் என்னோடு இருக்கிறான்னு சொல்லி, என் குடும்பத்தோடு இருக்கிறான்னு சொல்லி, என் மகனோடு இருக்கிறான்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எங்களோடு கூட வருகின்ற ஆண்டவர். பிரியமான பிள்ளைகளே, இதை நாங்கள் மறந்துடக்கூடாது. அப்ப அதற்கு நாங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் இதை செய்யட்டுமா? ஆண்டவரே, நான் இது பண்ணட்டுமா? ஒரு காணி வாங்கட்டுமா? ஆண்டவரே, அங்கே இந்த வீடை கட்டணுமா? இப்படி கட்டட்டுமா? என் மகளை இங்கே திருமணம் செய்து கொடுக்க போறேன், நான் செய்யட்டுமா? நான் படிக்க போறேன் ஆண்டவரே, உயர்தரத்தில் இதை செய்ய போறேன் ஆண்டவரே, நான் செய்யட்டுமா? ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் கேட்டு செய்ய வேண்டும். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் எங்களோடு கூட நடக்கின்ற ஆண்டவர். இதை நாங்கள் மறந்துடக்கூடாது. சில நேரம் எங்களுக்குள்ள டவுட் என்னன்னு கேட்டா, இது சரி வருமா? இது எங்களுக்கு வெற்றி தருமா? எங்களுக்கு இது பலன் தருமா? இல்லை பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் எங்களோடு இருக்கிறனால நாங்கள் செய்கிற அனைத்திலும் அவர் வெற்றி கொள்வார். சில நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் பூச்சியமாக இருக்கலாம், இந்த நேரத்தில் நீங்கள் பண கஷ்டத்தோடு இருக்கலாம், இந்த நேரத்தில் நீங்கள் ஆசீர்வாத குறைவாக இருக்கலாம், இந்த நேரத்தில் சில நேரம் உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம், இந்த நேரத்தில் ஏதாவது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை படைத்த ஆண்டவர் உங்களோடு கூட வந்து கொண்டே இருக்கிறார். ஆகவே நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செயலிலும் அவரை விசாரித்து செய்ய பழகி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் எல்லாம் வெற்றியாக அமையும். ரொம்ப நாளைக்கு முன்பு நான் சின்ன பாதராக இருக்கும் பொழுது ஒரு பங்கில், அந்த பங்கில் இருந்து சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஒரு டூர் போனோம். சரியா, இந்த சின்ன பட்டாக்களை எங்கள் பங்கில் நாங்கள் நேர்சரி நடத்தினோமா. நேர்சரி நடத்தும் போது சின்ன சின்ன பட்டாக்கெல்லாம் கூட்டிகிட்டு பெரிய ஃபாதர் சொன்னார், அந்த 2 டீச்சரோட ஒரு டூர் ஒன்று சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகும் பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. என்னென்னு கேட்டால், இப்போ சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு போது உங்களுக்கு தெரியும், அப்பா அம்மா அவங்க பணம் கொடுத்து அனுப்புவாங்கல்ல ஏதாவது. அப்போ 2 டீச்சரும் ஒரே ஒரு அப்பா வாரார் எங்களோடு அந்த பிள்ளைகளை பாதுகாப்பாக. நானும் போகிறோம். இந்த கார்டனில் ஒரு இதில் பூங்காவனத்தில் அப்படியே நடந்து போய்கொண்டு இருக்கும் பொழுது இந்த பிள்ளைகள் எல்லாம் பொக்கெட்டில் இருந்து அவங்களுக்கு கொடுத்ததை எடுத்து காமிக்குதுங்க. ஏன்னா, இங்கே பாரு அப்பா 100 ரூபா கொடுத்தாரு, இங்கே பாரு அப்பா 200 ரூபா கொடுத்தாரு, இங்கே பாருன்னு எல்லாம் எடுத்து காமிக்குதுங்க. இப்போ ஒரே ஒரு பையனுக்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது. சரியா, எல்லா மற்ற பிள்ளைகளும் இவனை பார்த்து நக்கல் பண்ண தோணுகிறாங்க. ஐயோ, இங்கே பாரு இவங்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது, இங்கே பாரு இங்கே 10 ரூபா தான் இருக்கணும்னா இப்போ அவனுக்கு அப்படியே கோபம், அப்படியே முகம்லாம் சிவந்து கொண்டு வருது, கோபம் வருது. எனக்கு தெரியும் ஏதோ நடக்க போகுது, இங்கே ஃபைட் நடந்தால் ஊரில் கத்தி வெட்டு குத்து தான், எனக்கு டெஃபினட்டாக தெரியும். டீச்சர்மார்கிட்ட சொல்கிறேன், முதல்ல அந்த பையனை எடுக்க சொல்லி. அந்த பையன் வேறு யாரும் இல்லை, என்னோட அப்பா ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னால அந்த அப்பாவோட பையன், அவங்ககிட்ட 10 ரூபா தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது தெரியல, டீச்சர்மார்களுக்கு விளங்க மாட்டேங்குது. ஏன்னா அவனை எடுக்க சொல்கிறேன், விளங்க மாட்டேங்குது. கொஞ்சம் தூரம் போனோன்னு அவன் எல்லாத்தையும் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். அதோட எல்லாம் அப்படியே கப்சிப்புன்னு ஆயிட்டாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? என்னுடைய டேடி பின்னுக்கு வாரார். அவ்வளோதான். என்னுடைய டேடி பின்னுக்கு வாரார், என்னுடைய டேடி பின்னுக்கு வரார், அவ்வளோதான் அவன் சொன்னான். எனக்கும் விளங்கலை. சாப்பாட்டு டைமில் அவனை கூப்பிட்டு கேட்டதுக்கு அவன் பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அவன் என்ன தெரியுமா சொல்ல வந்திருக்கான்? ஏய், உனக்கிட்ட 1000 ரூபா இருக்கும், 500 ரூபா இருக்கும், 100 ரூபா இருக்கும், 200 ரூபா இருக்கும், ஆனால்
ஏதாவது பொருள் வாங்கினா அந்த பணம் முடிஞ்சு போயிடும். ஆனால் என்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது. உண்மை, இந்த 10 ரூபா செலவழிஞ்சு போனோடனே என் அப்பா வந்து உன் அப்பா மாதிரி இல்லை, என் அப்பா என் கூடவே வராரு. நான் பணம் செலவழிச்சு முடிச்சோடனே அப்பா அப்படின்னா அப்பா கிட்ட நிறைய பணம் இருக்கு, என் கையில் நிச்சயமாக அப்பா பணத்தை வைப்பாரு. ஏனென்றால் என் தகப்பன் என் கூடவே வருகிறார். பிரியமான பிள்ளைகளே, உங்களுடைய அப்பா, உங்களை படைத்த ஆண்டவரும் உங்களோடு வந்து கொண்டிருக்கிற ஆண்டவர். அதனால் கேட்டு செய்ய பழகுவோம். அப்பொழுது சொல்லுவார், நீ எனக்கு உரியவள் மகளே, நீ எனக்கு உரியவன் என்று சொல்லி. ஏனென்றால் என்னையும் உங்களையும் படைத்த ஆண்டவர் எங்கேயோ ஒரு இடத்துல இறந்து மரித்தவர் அல்ல, உயிரோடு இருக்கிற தேவன், உயிரோடு இருக்கிற ஆண்டவர். இந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருந்தால் பிரியமான பிள்ளைகளே, நாங்கள் அனைத்தையும் கேட்டு செய்கின்றவர்களாக மாறுவோம். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்வார், உன்னை நான் தேர்ந்து கொண்டேன், அந்த 11 பேரை நிராகரித்துட்டு நான் உன்னை தேர்ந்து கொண்டதுக்கு காரணம் நீ எனக்கு உரியவனாக இருக்கிறீர், அதற்கு காரணம் நீ என்னிடத்தில் எல்லாவற்றையும் விசாரித்தீர் என்று சொல்லி. அவங்ககிட்ட நிறைய இன்னும் குணங்கள் இருக்குது பிரியமான பிள்ளைகளே. அதனால தான் சொல்லுவார். நான் அதில் ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொன்னேன். அதே போல் நாங்கள் கேட்டு செய்கின்ற, ஆண்டவர்கிட்ட விசாரித்து செய்கின்ற பிள்ளைகளாக மாறுவோம். அவர் எங்களை ஆசீர்வதிப்பார். அனைவரும் நாங்கள் எழுந்து நிற்போம். அனைவரும் வேகமாக எழுந்திருப்போம். எங்கள் கண்களை மூடிக்கொள்வோம். இந்த பாடலை பாடும் பொழுது எங்களை நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய கிருபையினால் வழிநடத்திடும் ஆண்டவரே. நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே. எந்த எதிர்ப்பு வந்தாலும், எந்த தடைகள் வந்தாலும், என் வாழ்வில் எது வந்தாலும் நான் உன்னை நேசிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. தயவு செய்து எல்லாம் கண்களை மூடி உங்கள் கைகளை நெஞ்சோடு வைத்துக்கொண்டு, எல்லாம் வல்ல ஆண்டவர் உங்களை வழிநடத்துகிற தெய்வத்திடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். நிறைவாய் ஒப்பு கொடுப்போம். எங்களை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உன்னை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். எல்லாரும் சொல்லுவோமா? நான் உன்னை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். சொல்வோம். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே, உண்மை மனதுடன் ஒவ்வொரு நாட்களிலும். ஆண்டவரே, பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய கிருபையால் இந்த பிள்ளைகளை வழி நடத்தும் அப்பா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மீதும் ஆசிரை பொழியும் ஆண்டவரே. உம்மை விசாரித்து செய்கின்ற, உம்மிடத்திலே கேட்டு செய்கின்ற, உம்மோடு பேசுகின்ற பிள்ளைகளாக இவர்களை மாற்றும் தகப்பனே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசிக்க
நேசத்தினாலமதி. சொல்லுவோம். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தினாலமதி. பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ஆண்டவர் எங்கள் வாழ்வில் செய்த பெருங்கிருபை நினைக்கும் போது, ஆண்டவரே அதற்கு ஈடாக நான் என்ன செய்ய முடியும் அப்பா? என்ன பதில் செய்வேனோ. ஒவ்வொரு நாள் என்னை ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு. சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உந்தன் உயிரை பார்க்கிலும். சொல்லுங்க. நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உன்னை நான் உண்மை மனதுடன். சொல்லுங்க. எல்லாரும் வாய் திறந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உன்னை நான் உண்மை மனதுடன். எல்லாரும் கண்களை மூடி தியானிப்போம். பிரியமான பிள்ளைகளே, அன்பான பிள்ளைகளே, உங்களை சில நேரம் உங்க பெற்ற அம்மா பெற்ற அப்பா உங்களை வேண்டாம் என்று வெறுக்கக்கூடும். சில நேரம் அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடும். சில நேரம் உங்களை காயப்படுத்தக்கூடும். சில நேரம் உங்கள் பெற்ற பிள்ளைகள் கூட உங்களை உதாசீன பண்ணக்கூடும். உங்களுடைய உறவுகள் உதாசீன பண்ணக்கூடும். பிரியமான பிள்ளைகளே, ஆனால் பெற்ற என் தாய் மறந்தாலும், என்னுடைய பிள்ளைகள் மறந்தாலும் மறவாத ஆண்டவர் இன்றைய நாளில் உன்னை பார்த்து சொல்கின்றார், மகளே நீ எனக்கு உரியவள், மகனே நீ எனக்கு உரியவன் என்று சொல்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி அப்பா, என்னுடைய இந்த இயலாமையை நினைத்து கூட, நான் பாவி என்று நினைத்து கூட அப்பா என்னை வேண்டாம் என்று ஒதுக்கியோர் மத்தியில நீங்க என்ன பார்த்து சொன்னீங்களே அப்பா, நன்றி இயேசுவே. அப்பா நான் உங்களுக்கு உரியவளா நான் இனிமே எப்பயும் இருப்பேன் ஆண்டவரே, உங்களுக்கு உரியவனா நான் இருப்பேன் ஆண்டவரே. என்னிடம் உள்ள எல்லாவற்றையும் அகற்றுங்கப்பா, நீங்க போதும் தகப்பன்னு ஒப்பு கொடுங்க பிள்ளைகளே. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். தாயும் நண்பர்கள் தள்ளிகையில் உன்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே. சொல்லுங்க. பெற்ற என் தாயும் என் நண்பர்கள் தள்ளுகையிலே என் உயிர் கொடுத்து நான் நேசித்தவர் வெறுக்கையிலே கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே. நீ என்னுடையவள் என்று சொல்லி, நீ என்னுடையவள் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளர்த்தீரி போலவாக நாம மகிமைக்காக. சொல்லுமா. வளர்த்தீரி போலவாக ஆண்டவரே உன் நாம மகிமைக்காக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும். சொல்லுவோம். நான் உன்னை நேசிக்கிறேன். நன்றி இயேசுவே. எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை
மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்பேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி இயேசுவே. எங்களை தேர்ந்து கொண்ட உமது கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இதோ இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி தகப்பனே. என்னுடையவள் என்னுடையவன் என்று சொல்லி நீ அழைத்த அந்த கிருபைக்காக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தொடர்ந்து ஆசீர்வதியும் அப்பா. இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த கிருபைக்காக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த குடும்பங்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள சகல கஷ்டங்கள் வேதனைகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இன்றைய நாளில் நீர் எங்களுடைய முகத்தை பார்க்காமல் ஆண்டவரே, எங்களுடைய அகத்தை பார்த்து என்னுடையவள் என்னுடையவள் என்று அழைத்து கொண்ட கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. மனதுடன் ஆராதிப்பேன் உன்னை நான், உம்மை மனதுடன். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மரியை வாழ்க, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.